வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் மிஷின் தான் பார்க்க போகிறோம். அது வந்து நாங்கள் கரூரில் ஒரு சைட்டுக்கு போயிட்டு ஃபிட் பண்ண போயிருக்கோம். ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஓஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா மிக்சர்லேருந்து சாண்டெல்லாம் கீழே இறங்குறதுக்காக பிளேட் வச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக பிளேட்டை வந்து சைஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி அப்புறம் வெல்ட் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இது வந்து ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து லிவரில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது பாருங்கள். அடுத்தது மிக்சரில் வந்து சாண்டு எல்லாம் ஆஷு எல்லாத்தையும் போட்டு மிக்சிங் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு அளவுக்கு கரெக்டாக போடணுன்ட்டு என்ன எவ்வளோ போடணும், எவ்வளோ போடணும் எல்லாம் நாங்கள் சொல்லிவிடுவோம். தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் நாங்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எல்லாம் இது பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களே டெமோவுக்கு ஓட்டி காமிச்சிட்டு ஒரு 2-3 மிக்சர் ஓட்டி காமிச்சு கொடுத்துட்டு தான் நாங்கள் வருவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியாது எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி மிக்சிங் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ட்டு. அதனால் நாங்கள் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் போயிடுச்சு. மிக்சர் 4 நிமிஷம் ஒரு மிக்சருக்கு ரெடி இது பண்ணேன். பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் போயிடுச்சு. அடுத்து வந்து கீழே இறக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் பாருங்கள், எல்லாம் கல்லாம் அடிச்சிட்டோம். கல்லில் அடிச்சுட்டு எப்பயுமே வந்து கல் அடித்து முடித்தா லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணிடணும். மிஷினை க்ளீன் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அடுத்த நாள் வந்து போடும் போது உள்ளார இருக்கிறத காஞ்சிருந்து நம்மளுக்கு வந்து மிஷின் இஷ்யூ ஆகும். பாருங்கள், இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா எஸ்பி இன்ஜினியரிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.